அதே நேரத்தில் ராகுல் காந்தி நேற்று குன்னூர்ல சொன்னது, நீலகிரி மாவட்டத்தில் சொன்னது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜனநாயகன் மீதான சென்சார் தாக்குதல்ங்கிறது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ன்றாரு. அது எப்படி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலா மாறும்? கருத்துரிமைக்கு எதிரான யுத்தம்னு சொன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேங்க. சென்சார் என்பதை ஆயுதமாக பயன்படுத்தி கருத்துரிமையை நசுக்க பார்க்கிறார்கள், படைப்பு சுதந்திரத்தை நசுக்க பார்க்கிறார்கள்ங்கிறது கரெக்ட் ஆர்குமெண்ட். தமிழ் கலாச்சாரம்னா அப்ப ஜனநாயகன் தமிழ் கலாச்சாரமா? படம் வரல, பட் விஜய் படங்கள் எல்லாமே கமர்ஷியல் மசாலா படம் தானே. அதுல எப்படி தமிழ் கலாச்சாரம் வரும்? பராசக்தியில வரலாறு காட்டப்படுகிறதுங்க. ஜனநாயகன்ல வரலாறு நிச்சயமா வரலாறு கிடையாது. அது ஒரு சென்டிமெண்டல் படம், அவ்வளவுதான். சொல்லப்போனா ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க முயற்சிக்கிறார்கள்னு ராகுல் காந்தி சொல்றாரு? இந்த இவ்வளவு கேள்வி இதுல இருக்கு. அதனாலதான் பராசக்தி குழு பொங்கல் விழால, மோடி கலந்து கொள்கிற பொங்கல் விழால கலந்து கொள்வது என்பதுல அரசியல் இருக்குன்னு நான் கருதுறேன். ஓகே, என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. உடனே இங்க நிற்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஜனநாயகனுக்கு ஆதரவா பேசுறாங்க. பராசக்திக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இந்த நேரத்துல அவரு பண்றதுனால என்ன அரசியல் பின்னாடி இருக்கு? திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே வருவது என்பது பாரதிய ஜனதாவுக்கு நல்லது. நல்லதா இல்லையா சொல்லுங்க? ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பிரச்சனை முடியுது இல்ல. அதுல சரி, தமிழ்நாடை விட்டுருங்க, அகில இந்திய அளவுல நீங்க பாருங்க. அகில இந்திய அளவுல பார்த்தா மக்களவையிலயோ இல்ல மாநிலங்களவையிலயோ பிஜேபி, மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு அதிக அளவுக்கு வாய்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது, உதாரணமா ராகுல் காந்தியே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவருக்கு வாய்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது திமுக. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாம போச்சு அப்படின்னா பிஜேபிக்கு அது நிம்மதியா இல்லையா? நிம்மதி, கண்டிப்பா நிம்மதிதான்.